தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய அடியார்களே, இறை வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்ற இந்த வேளையில் இந்த காணொளியை பார்க்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் இறைவனுடைய ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்ளும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றேன். நீங்களும் எனக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த இறை வார்த்தை உங்களோடு ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஆற்றலை எனக்கு நிறைவாக தந்திருளும்படியாக எனக்காக ஜெபியுங்கள். மத்தேயு எழுதிய நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள இறை வாக்கை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, பிறர் குற்றவாளிகள் என நீங்கள் தீர்ப்பளிக்காதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக ஆண்டவர் இயேசு, உன் கண்ணில் இருக்கின்ற மரக்கட்டையை பார்க்காமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கின்ற துரும்பை நீ எடுக்கட்டுமா என்று நீர் எப்படி கேட்கலாம் என்று ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தி வழியாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். இன்றைய காலகட்டத்தில் நாம் வாழ இந்த சமுதாயத்தில் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடுகின்ற அளவுக்குத்தான் ஆண்டவர் இயேசு நம்மை படைத்தார் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அது வெறும் தவறு. ஆண்டவர் இயேசு ஒருவரை தவிர இந்த உலகத்தில் மனிதனை தீர்ப்பிட நீயும் நானும் யார்? நீயும் நானும் கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட அந்த ஆண்டவர் இயேசு தன்னுடைய சாயலாகவும் பாவனையாகவும் மனிதனை படைத்து உயிர் மூச்சை ஊதிய அந்த ஆண்டவர் இயேசு ஒருவரை தவிர இந்த உலகத்தில் தீர்ப்பிட நாம் யார்? ஆனால் இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கின்ற தீர்ப்பு என்ன? ஒருவர் ஒருவரை வஞ்சித்து, ஒருவர் ஒருவரை மிதித்து, ஒருவர் ஒருவரை ஏழைகளை ஒடுக்கி ஆட்சி ஆளுகின்ற நிலையை தான் நாம் பார்க்கின்றோம். நல்லதே செய்தாலும் இவன் ஒரு குற்றவாளி என்று தீர்ப்பிடுகின்றோம். இவன் ஒரு கொடியவன் என்று தீர்ப்பிடுகின்றோம். அவனுடைய பெயரை கெடுப்பதற்காக, நற்பெயரை கெடுப்பதற்காக என்ன வேண்டும் என்றாலும் நாம் செய்கின்றோம். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கண்ணிருந்தும் குருடனாய், காதிருந்தும் செவிடனாய், வாயிருந்தும் ஊமையனாக இன்றைய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிறர் தீர்ப்பிடுகின்ற பொழுது அவன் செய்யாத தீர்ப்புக்கு நீங்கள் எப்படி தீர்ப்பிடலாம் என்று என்றாவது நாம் அவர்களை பார்த்து கேட்டிருக்கின்றோமா? நமக்கு தேவை ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தை அல்ல. நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நமக்கு பணம் முக்கியம், பதவி முக்கியம், பட்டம் முக்கியம். இவற்றைத்தான் நாம் தேடி ஓடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இனி வரும் காலங்களிலாவது ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனுதினம் சொல்லுகின்ற பொழுது, பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடாதீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டியிருக்கின்ற அந்த தீர்ப்பை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய கண்ணில் இருக்கின்ற மரக்கட்டையை நாம் பார்ப்பதில்லை. இதோ போறானே அவன், அந்த சகோதரனுடைய கண்ணில் இருக்கின்ற துரும்பை நான் எடுக்கட்டுமா என்று தான் நாம் கேட்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு நம்முடைய கண்ணில் பெரிய மரக்கட்டையை வைத்திருக்கின்றார், பெரிய மரத்தை வைத்திருக்கின்றார். அதையெல்லாம் தவிர்த்து அடுத்தவன் கண்ணில் இருக்கின்ற தூசையும் துரும்பையும் நாம் எடுக்க நாம் யார்? நமக்கு கண் தெரிகின்றதா? சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை நாம் ஒவ்வொன்றும் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசுவிலே நிலைத்திருக்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பிலே நிலைத்திருக்கின்ற பொழுது, பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காத இருக்கக்கூடிய நிலையை நமக்கு ஆண்டவர் இயேசு கொடுக்கும்படியாக நாம் அவரிடத்தில் ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு தந்தையே இயேசு சாமி, இதோ நீர் படைத்த படைப்புகளிலே மனித பிறவியை நீர் தன்னுடைய சாயலாகவும் பாவனையாகவும் படைத்திற, இதோ பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடுகின்ற அளவுக்கு நீர் எங்களுக்கு கொடுக்கவில்லை.
நாங்கள் யார் தீர்ப்பிடுவதற்கு? நாங்கள் தகுதியற்ற, புழுதிக்கும் புல்லுக்கும் தகுதியற்ற மனிதர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. நாங்கள் யார் தீர்ப்பிடுவதற்கு? நீர் ஒருவர் தவிர உம்மால் மட்டும்தான் ஆண்டவரை மற்றவர்களுக்கு தீர்ப்பளிக்க முடியும் என்பதை நாங்கள் உணர்ந்து இறை இயேசுவினுடைய வார்த்தையை நம்பி இறை இயேசுவினுடைய அன்பிலே நிலைத்திருக்கின்ற அன்பு பிள்ளைகளாக வாழக்கூடிய அருளை எங்களுக்கு நிறைவாக தந்தோடும். என் அன்பு இயேசுவே, இதோ இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரன் சகோதரருடைய உள்ளத்திலும் ஆண்டவரே, அவர்கள் உள்ளங்களில் இருக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகள், பிளவுகள், துன்பங்கள், துயரங்கள், மனக்கசப்பானவைகள், எத்தனையோ பேர் அவர்களுக்கு செய்திருக்கின்ற அந்த தீமைகள் அனைத்திலிருந்தும் அவர்களை விடுவித்து அவற்றிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தந்து நம்முடைய தூய ஆவியின் கொடையால் அவர்களை நிரப்பி பிறர் குற்றவாளி என தீர்ப்பிடாமல் இருக்க ஆண்டவர் இயேசு என்னோடு கூட இருந்து என்னை வழிநடத்த வேண்டும் என்று உம்மிடத்தில் சரணாகதி அடைகின்ற அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென்.